அந்த பிஜிஎம்க்கு வந்து நான் ரொம்ப அடிக்ட். ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பீட்மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டோட 2 லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இம்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலைட் மோஷனுக்குள்ளே வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ரீசெட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீசெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியான்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சென்டரில் உங்களோட விரலை வச்சு ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமில் எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு உங்களோட பேக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மேலே வந்து ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமில் வந்து ஃபோட்டோ கரெக்டாக இல்லை அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஃப்ரேமில் வந்து செட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கரெக்டாக ஃப்ரேமில் இருக்குது. அதனால் நான் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஏரோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரையும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் லைன் வந்துட்டு ஸ்டார்டிங் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ஃபோட்டோக்கு வந்து ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஃபி எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட்மார்க் ப்ரீசெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் மேலே ஒரு ஏரோ இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஷேக் எஃபெக்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் எஃபெக்ட்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபேஸ் எஃபெக்ட்னு வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேக் பட்டன் இல்லைன்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டைம் லைன் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட செகண்ட் ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் எஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபேஸ் எஃபெக்ட்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேர்டாக இருக்கிற ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சின்ன ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லென்த்தான ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணாதீங்க. சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு மறுபடியும் 2 ஃபோட்டோ, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களோட டைம் லைனை ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டுக்குள்ளே போயிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு அதில் கீழே எஃபெக்ட்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் 3 டாட் கிளிக் பண்ணி இங்கே காஃபி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பீட்மார்க் ப்ரீசெட்டுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு மேலே இருக்கிற ஏரோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பீட்மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ இருக்கும். இப்போ உங்களோட டைம் லைன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லென்த்தாக இருக்கிற ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபேஸ் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி 2 ஃபோட்டோ விட்டுட்டு அடுத்து இருக்கிற லென்த்தாக இருக்கிற ஃபோட்டோ கண்டு இந்த எஃபெக்ட்டை லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட டைம் லைனை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோடனே உங்களோட டெம்ப்ளேட் இங்கே வந்து ஆட் ஆயிரும். அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்து எடிட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஏரோ ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே வீடியோன்னு போட்டு ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே குவாலிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களோட வீடியோ வந்துட்டு உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும்.